ஸ்தோத்திரம். இது ஒரு புறாவை பாருங்கள், எப்படி அழகாக ஓடிட்டு பாருங்க. அது மனுஷனை மாதிரியே என் கூட நடந்து வருது. அது இல்லையா, கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட கத்தர் சொல்கிறார் இல்லையா, புறாவை போல கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி இந்த புறா பாருங்க, நான் நடந்து வந்துகிட்டே இருந்தேன், அது என் கூடயே நடந்து வருது. நான் நினச்சேன் இந்த புறாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லை போகுது, அதனால தான் அது நடந்து வருதுன்னு பார்த்தா இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கோழி மாதிரி ஓடிட்டு இருக்குது இந்த புறா. எவ்வளோ அழகாக போட்டு பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, அந்த புறாவை ஒரு சமாதானம், ஒரு சமாதானமாக காணும். அதுக்கு தெரியும் இவங்க என்ன எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் அது விசுவாசத்தோடு ஓடிட்டுருது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இப்படி தான் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவன். ஆமே. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்பது போல், நானும் புறா என் கூட வருதுன்னு பார்த்தா புறா தான் எனக்கு முன்னாடி போய்ட்டு எனக்கு வழி காட்டிகிட்டு இருக்கிற மாதிரி போகுது. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் தான் அந்த புறா போகுது, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். ப்ரேயர் வாக் வந்துகிட்டே இருந்தேன், திடீர்னு பார்த்தா இந்த புறா என் கூடயே நடந்து வந்துகிட்டே இருக்குது. அவங்க இப்போ அந்த வீட்டுக்கு போகுது, வீட்டுக்குள்ளே கடந்து போகுது. அழகாக பாருங்க, இப்படியே பார்க்குது, அது எங்கே போகலான்னு சொல்லி பார்க்குது. அதுக்கு நாம மகிமைப்படுத்தோம். இந்த நாளில் கூட இந்த புறாவை எதுக்கு இந்த வீடியோவில் போட்டுவிட்டேன்னா, அதுக்கு பாருங்க ஒரு நம்பிக்கை, நம்ம வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. இவங்க யாரும் என்ன ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க அவ்வப்போது பிரச்சனை வரும்போது நம்ம பயந்து போய்டும், நமக்கு யாருமே இல்லையாண்டு. அதில் பாருங்கள், உறவுக்கு காக்கா குருவி எல்லாத்தையும் கர்த்தர் படைச்சிருக்காரு. ஆனால் அதுங்களுக்கு விசுவாசம் இருக்குது, இவங்க என்ன ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆமென். அதான் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஆமென். அதுபோல் விசுவாசத்தோடு இந்த புறா என்ன பண்ணுது, அப்படியே அமர்ந்துருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.